சாபாஷ்டா கண்ணு, சாபாஷ். புட்டு புண்ணெல்லாம் கையை வச்சு போட்ட இந்த பையனை ஆறு நினைச்சா இது ராசா வீட்டு கண்ணுக்குட்டியாக்கும். ஹலோ, நீங்க யாரு சார்? பாப்பநாய்க்கும் போல என்ன ஆச்சி முத்து என்ற பேருங்கண்ணா. டெல்லியிலேயே ரொம்ப ஃபேமஸான வைக்கல்னு சொல்லிக்குவாங்கண்ணா. ஆனா நான் என்னை பத்தி அப்படி சொல்லிக்கிறது இல்லைங்கண்ணா. நாமளே பாராட்டிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? யோ வக்கீல, வந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு கிளம்புவோம். என்ன தம்பி மரியாதை இல்லாம என்ன பேசுன்னு பாக்குறீங்களா? தோல்ல தூக்கி வச்சு கொஞ்சம் புள்ள அப்படித்தான் உரிமையில பேசுங்க. அதெல்லாம் கண்டு கூடாது. பணம் இருந்தா 6 வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாங்க. இது பாயிண்ட்டுங்கண்ணா. அப்ப அந்த சாணி கலர் பேப்பரை கொடுப்பா. இந்த கவர் தான் அண்ணா. ஆன்டிசிபேட்டர் பெயில் தானுங்கண்ணா. பிடிங்கண்ணா. என்னங்க நான் முழிக்கிறீங்க? தமிழ் இதை மொழிபெயர்க்கணுமாண்ணா? இந்த 4 பேருக்கு நான் கோர்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கிற முன்ஜாமீனுங்கண்ணா. ஏன் மேடம் திருதுன்னு முழிக்குது? சட்டு புட்டுன்னு ஃபைல்ல வாங்கி சொறி விட்டு பசங்களை விடுங்கண்ணா. பிடிங்கண்ணா, பிடிங்க பிடிங்க. பெரிய இடத்து பசங்க 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க. சட்டு புட்டுன்னு விட்டு போவீங்களா? என்னடா கண்ணுங்களா முடிச்சுட்டு இருக்கிறீங்க? கிளம்புங்கப்பா, கிளம்புங்க. ஒரு நிமிஷம். இந்த நாச்சி முத்து கொடுத்த பேப்பர் ஏதாச்சும் சந்தேகமாக்கும். பாவ பசங்க செவனேன்னு கேரம் போர்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஏமா இந்திரா, உன் புருஷனுக்கு இவங்க அப்பா தொழில போட்டியா? அதனாலதான் இவனுங்களை உள்ள வச்சு விளையாடுற போல் இருக்கு. நாச்சி முத்து சார், என்ன பேசுறீங்க? பயப்படாத கண்ணு, அது தனி கேஸ். இப்ப பசங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன் நானு. ஏனுங்க போலாம்ல? போங்க. வாங்கடா கண்ணுங்களா, வாங்க வாங்க. என்ன மேடம், என்ன தெரியுதாக்கும்? என்ற பேரு குமார், கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமாருங்கோ. ரொம்ப துள்ன. இப்ப என்ன ஆச்சு? பயந்துருவன் நினைச்சியா? பயந்து போறவன் இல்ல. இனிமேதான் நிறைய தப்பு பண்ண போறேன். பட்டா, ஏய் வாங்கடா. மிஸ்டர் நாச்சிமுத்து. அட என்ன கண்ணு? பணம் அந்தஸ்து செல்வாக்க வச்சுக்கிட்டு இப்ப வேணா உள்ள போகாம தப்பிச்சுக்கலாம். ஆனா இவங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கு எல்லா எவிடன்ஸும் ஏகிட்ட இருக்கு. அட இந்திரா கண்ணு, கோர்ட் எனக்கு டென்னிஸ் பந்து மாதிரி, டென்னிஸ் பந்து விளையாடுற மாதிரி பாயிண்ட் அடிச்சு இந்த பசங்களெல்லாம் நான் வெளியே கொண்டாந்துருவேனாக்கும். ஏன் சார், உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே கிடையாதா? புதுசா கல்யாணமான பொண்ணு அவ. கணவன் கண் முன்னாலேயே
மிருக மாதிரி அவளை கொதறி எடுத்திருக்காங்க. அவ எதிர்காலமே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அந்த குடும்பம் வெளியே தலை காட்ட முடியாம அவமானத்தால கூனி குறுகி வாழ்றாங்க. மனவேதனையில அந்த பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணி பொழைச்சிருக்கா. ஒரு கேஸ எடுக்கிறப்ப நீங்க இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லையா? கண்ணு, கேஸ ஜெயிக்கிறதுக்கு ஜட்ஜு கிட்ட பேச வேண்டிய டைலாக்லாம் என்கிட்ட கூட்டிட்டு இருக்கிறிய. அது என்ன கண்ணு? பொம்பளை மனசை நான் புரிஞ்சுக்கலையா கண்ணு? நான் ஆம்பளையாக்கும் கண்ணு. எப்படி கண்ணு பொம்பளை மனசெல்லாம் எனக்கு புரியும்? பயாலஜி பிரகாரம் அது இடிக்குமே கண்ணு. பொம்பளை மனச புரிஞ்சிக்க வேண்டாம். நீதி, நியாயம், நேர்மை இதுலயாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன கண்ணு இப்படி பொசுக்குன்னு கேட்டு போட்ட? நீதி, நேர்மை, நியாயம்லாம் என் உயிர் மூச்சு கண்ணு. எனக்கு கோர்ட்ல நான் வாதாடும் போது அந்த நீதி, நேர்மை, நியாயம்லாம் எப்படி எனக்கு முன்னால வந்து கை கட்டி நிக்க போகுதுன்னு பாரு கண்ணு. அட வாங்க ராசாக்களை வாங்க நீங்க. கவலைப்படாதயா, உன் கேஸ நான் முடிச்சு தரேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரி வச்சிரு. ராஜி, ராஜி வாமா. பாலு வாப்பா. ஏய் காவ்யா வா. ரவி வாடா. என்னங்க, நான் டிஃபன் தானே பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்க? இருமா சொல்றேன். என்னப்பா? வா என்னாச்சு? சீக்கிரமா வா. அது விஜய் கேஸ் நாளைக்கு விசாரணைக்கு வருது இல்ல, அதான். பாலு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல தெய்வம் நின்னு கொல்லுன்னு. பாலு, தப்பு செஞ்சவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான்னு, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தவறாம கோர்ட்டுக்கு ஆஜராகணும்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கடா. கடவுளே, நான் கும்பிடுற தெய்வம் கைவிடலங்க. குற்றம் பண்ணவங்கள தானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு இப்ப கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த போதே. இவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கிறது உறுதிங்க. ஆமா, கோர்ட் விசாரணைன்றது ஒரு பெரிய ப்ராசஸ்மா. உடனே எல்லாம் தண்டனை கிடைச்சிடாது. ஏங்க எப்ப பார்த்தாலும் இப்படி நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை மாமா சந்தோஷமா இருந்தா உடனே அதை கெடுக்கிற மாதிரி பேசுறீங்க. குற்றவாளி மாட்டினதே பெரிய சந்தோஷம். அந்த சின்ன பையன் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டினா அப்பவே அவன் மாட்டிருக்கணும். இப்ப மாட்டிருக்கான். அண்ணே, எனக்கு இந்திரா மேடம் மேல 100% நம்பிக்கை இருக்குண்ணே. எவ்வளவு நியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க தப்பிக்கவே முடியாது, சான்ஸே இல்ல. உண்மைதானே தம்பி? கோர்ட் இந்த கேஸ்ல இந்திரா மேடத்துக்கும் நாச்சி முத்துக்கும் நடக்க போற வாதம் பிரதிவாதத்தை பாக்குறதுக்கு ஆவலோட இருக்காங்க. கோர்ட் மட்டும் இல்ல மாமா, லட்சக்கணக்கான பேர் கோர்ட்ல என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க. குற்றவாளிங்க தண்டிக்கப்பட போறது உறுதி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இது வரைக்கும் இந்திரா மேடம் எந்த கேஸையும் இழுத்தடிச்சது இல்ல. கேஸ் ஹியரிங் வரதுக்கு முன்னாடியே எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. எதிராளி என்ன கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றதுன்னு ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க. கண்டிப்பா இந்த கேஸ் சக்சஸ் தான். இத கேக்குறப்பவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீடு பழையபடி கலகலப்பா மாறணும்னு எல்லாரும் கடவுளை வேண்டிக்குங்க.
என்ன மேடம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன விஷயம் சொல்லு. பயங்கரமான ஆளு மேடம் நீங்க. எங்களை பார்த்ததும் ஒரு செகண்ட் உங்க கண்ணில் பயம் மின்னல் மாதிரி வந்து மறைஞ்சு போனதை நான் பார்த்தேன். அப்படியே சமாளிச்சுட்டு அழுத்திக்காம சாப்பிடுற மாதிரி சூப்பரா நடிக்கிறீங்க. அது பயம் இல்லடா, ஆச்சரியம். வாட்ச்மேன் என் அசிஸ்டன்ட் எல்லாரும் எங்க போனாங்கன்னு நினைச்சேன். உன் வில்லத்தனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏதாவது பண்ணி அவங்கள அப்புறப்படுத்தியிருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சபாஷ் மேடம். என் அப்பா அம்மாவை விட இவனை விட என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மேடம். என்ன சாப்பாடு? டேய், சாம்பார் சாதம்டா, ரொம்ப நல்லா இருக்கு. பருப்பு வாசனை தூக்குது ஆள. அதான் புத்தி ரொம்ப வேலை செய்தா. டேய், உனக்கு என்னடா வேணும்? ஏன் இங்க வந்த? நடுத்துக்கு புத்தி இருக்கு, நல்ல வீரம் இருக்குடா. எப்படி கோபுரம் படுறா? சத்திரிய வம்சமா இருப்பாங்களோ? மச்சி அலெக்ஸ், சொல்லு மச்சி. கேளுடா, உனக்கு என்ன வேணும்னு மேடத்துக்கிட்ட கேளு. மச்சி, அப்படி என்ன நாம பெருசா கேட்க போறோம்? விடுதலை, விடுதலை, விடுதலை. பாத்தீங்களா எப்படி கேட்கறான் பாருங்க விடுதலை. லேசா கண்ணை காமிச்சனா போதும், அடுத்த 2 நிமிஷம் நாஸ்தி பண்ணிடுவான். விடுதலைலாம் எங்க வக்கீல் பாப்பனாக்கு பாலியம் நாச்சிமுத்து அவர் பார்த்துப்பாரு, ஈஸியா எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அது இல்ல மேட்ரு. நாங்க ரிலீஸ் ஆனோமா அதோட நீ எல்லாத்தையும் விட்டுறணும். மறுபடியும் எங்க கிட்ட வம்புக்கு வந்த கேஸ தூசி தட்டி மறுபடியும் ரீஓபன் பண்ண எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன்னு வெய்ய. என்னடா பண்ணுவ? சும்மா மிரட்டிட்டு போவ. வேற யாராவது கொன்னா கூட அத நான் தான் பண்ணேன்னு பெருமைப்பட்டுக்குவ. விஜய மிரட்டுவ இல்ல என்ன மிரட்டுவ? அத தாண்டி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. உன் வாழ்க்கையில நீ தனியா ஒண்ணுமே பண்ணதில்லடா. போடா, சும்மா பேச வராத. விடுதலை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் வக்கீல எங்க வாய கலர்றியா? எங்க வாயிலிருந்து வார்த்தைய புடுங்கி வாக்குமூலம் ரெக்கார்ட் பண்றியா? நாஸ்தி ஆயிடுவ, ஜாக்கிரதை. மச்சி அலெக்ஸ், சொல்றா. இந்த கேமராவோட ஹார்ட் டிஸ்க் இங்கதான் எங்கேயாவது இருக்கும், எடுத்துட்டு வாடா. போயிட்டு போற மச்சி, ஆனா இவள சும்மா விடாத. அம்மா, அம்மா. அடடா, உன் பொண்ணு தானே அது, அவ கூட வராளே. அம்மா, அம்மா, என்னம்மா சத்தம்? யார் வந்திருக்காங்க?
நான் தாண்டி உன் மாமா வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா டோன்ட் டு எனிதிங் ஒண்ணு பண்ணாத அவளை இப்படி வா டேய் கிருஷ்ணா லீவ் ஹர் அலோன் கிருஷ்ணா ஸ்டாப் கிருஷ்ணா ஐ கால் தி போலீஸ் டேய் அவளை விடு அம்மா மேடம் இங்க ஏய் போலீஸ்க்கு போன் போறியா வக்கீல ஏய் ஏய் வக்கீல நான் இதுக்கு வரலன்னு சொல்றேன்ல ஆனா என் மச்சி அலெக்ஸ் பயங்கர கோவமா இருக்கான் 5 நிமிஷம் தான் நாஸ்தி பண்றோம் அவங்கள எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ சிம்பிளா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவ ஃபைல் நம்பர் 2 உன் பொண்ணை கெடுத்துட்டேன்னு நான் உண்மையிலே இதுக்கு வரலன்றல ஏன் புரிஞ்சுக்க மாட்ட அங்க பார் உன் பொண்ண பார் அப்படியே மழையில நனைஞ்ச கோழி மாதிரி நடுங்கறா பாரு ஏய் எனக்கு இப்படிதான் பிடிக்காது திமுறணும் என்ன அடிக்கணும் என்ன கடிச்சிட்டு தப்பிச்சு ஓடணும் அப்பதான் எனக்கு பிடிக்கும் புரியுதா ஃபைல் நம்பர் 2 கேஸ் ஃபைல் பண்ணுவ உன் பொண்ணை கெடுத்துட்டாங்க பயப்படாத வக்கீல் ஐயோ நான் சொல்லல புரியுதா நான் ஜோசிய சீட்டு கிளி இல்ல சீட்டை எடுத்து கொடுத்துட்டு கூண்டுக்குள்ள போறதுக்கு புள்ளிமான வேட்டையாடுற புலி புரிஞ்சிக்க கோட்டுக்கு வா வேடிக்கை பாரு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு எப்படி உனங்க தப்பிச்சானுங்கன்னு யோசிச்சு ஏதாவது பண்ண பார்த்தா லெக்ஸ் சுகன்யா பயப்படாதே எனக்கே பயம்னா என்னன்னு காட்டுறியா உன் பரம்பரைக்கே பயத்தை இப்ப காட்டுறேன்டா